நான் வந்து ஆவாரம்பூ டீ குடிக்கிறேன், ஆவாரம்பூ ஜூஸ் குடிக்கிறேன், இல்ல வெந்தயம் வந்து காலையிலேயே நான் கொஞ்சம் சாப்பிட்டுர்றேங்க. முளைக்கட்டிய வெந்தயம் சாப்பிட்றேன். அப்படியெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும், இத அதனோட சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். வேற மருந்து முறைகளும் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மாதம் 2 முறை சுகர் லெவல் நம்ம செக் பண்ணிக்கணும். ரொம்ப லோ சுகர் ஆயிடக்கூடாது. ஸோ அதற்கேத்த மாதிரி நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 மூலிகைகள் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஒண்ணு வந்து வால்மிளகு. ஸோ நார்மலா நம்ம மிளகு பார்த்துருப்போம். இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதே மாதிரி தான் வால்மிளகு வெரி எஃபெக்டிவ் ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வால்மிளகு. வால்மிளகு இதனோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடல் பகுதியை சுத்தம் செய்யக்கூடியது, ரத்தத்தில் சர்க்கரை அளவை நமக்கு குறைய செய்யக்கூடியது, இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரிக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் குடல் பகுதியில் கழிவுகள் இருந்தாலும், நம்ம பாடியில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இது நமக்கு சரி செய்யுது. இது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீண்ட நாட்களாக நமக்கு வந்து ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு வால்மிளகு நமக்கு பயன்படுது. இதனோட சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தோம்னா ஓமம். ஸோ ஓமம் பற்றி நமக்கே நல்லா தெரியும். ஸோ டைஜஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அதே சமயம் சுகர் லெவலை குறைக்கும். இதில் முக்கியமாக குரசானி ஓமம் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. கொஞ்சம் காரத்தன்மையும் வாசனையும் அதிகமாக இருக்கும் நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஓமத்தை காட்டிலும். இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.